Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தாமரை பூ தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. இது நல்லா தெரியுதான்னு பாருங்கள். கீழே 5 மேலே 5 10 இதழ் வேணும்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் 10 இதழ் போட்டுட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே ஓரம் வச்சுடுவோம். இப்போ நம்ம இந்த தாமரை பூவோட இந்த உள்பகுதி போட்டுக்கலாம். அதாவது கீழே வந்து க்ரீன் கலர் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம டார்க் பிங்க்கோ லைட் பிங்க்குமே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே அது கொஞ்சம் மொட்டு மாதிரி தெரியும். கீழே வந்து இந்த க்ரீன் கலர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க. 70 நம்பர் ஒயர் 5 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டு 2 நுனியும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 5 மணி க்ரீன் கலர் கோர்த்துருக்கேன். இந்த 5ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். அதே க்ரீன் கலர் தான். இந்த 5ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் தான். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 4 மணி க்ரீன் கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி க்ரீன் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ போட்டோமே இதே போல் போட்டுட்டு வரணும். கடைசி இப்போ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போது 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி இப்போ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டில். அதை சுற்றியும் செகண்ட் ரவுண்டில் 6 மணி பூ போட்டிருக்கோம். ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். இந்த சென்டரில் வரும்போது 6 மணி பூ வரும். இந்த கார்னரில் வரும்போது 5 மணி பூ வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம அதே சமயம் இந்த இதழையும் இதில் சேர்க்க போடுறோம். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் இந்த சென்டரில் இருக்க 2 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ இதே ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். மேல் லைன் போடும்போதே நம்ம இந்த இதில் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே போயிடலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணாமல். இப்போ நம்ம 6 மணி பூ போட போகிறோம். 2 மணியில் ஒயர் இருக்குது. டார்க் பிங்க் எடுத்துருக்கு. 4 மணி கோக்கணும். இந்த 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூ போடுறதுக்கு முன்னாடி இந்த இதில் ஜாயின் பண்ணிட்டு வந்து அதே ஒயரில் நம்ம இந்த பூ போடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை இந்த 1 மணியில் விட்டு எடுக்கணும்.
இப்போ 5 மணி பூ போட போகிறோம். 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 6 மணி பூ போடும்போது தான் இதழ் ஜாயின் பண்ணுவோம். 5 மணி போடும்போது ஜாயின் பண்ண மாட்டோம். இந்த 6 மணி பூவில் தான் இதழ் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் இன்னொரு இதழ் ஜாயின் பண்ணணும். இந்த இதழை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க, இப்படி இந்த வளைவு பகுதி உள் சைடில் போகிற மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த 2 மணியில் இப்போ நம்ம 6 மணி பூ போட போகிறோம். 3 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். பிங்க் கலரில் 3 மணி கோக்கணும். இந்த 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். நம்ம கீழே 2 மணியில் ஒயரை விட்டு அப்படியே பூ போடுவோம். அந்த ஒயர்லேயே இந்த பூவை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பூ போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. அதுக்கடுத்து 5 மணி பூ வரும். 5 மணி பூ போடும்போது 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும், 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஆறு மணி பூ போடும்போது தான் நீங்கள் கவனிக்கணும். கீழே இந்த 2 மணியில் ஒயரை விட்டுட்டு அந்த இதழை ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம 6 மணி பூ போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா இந்த லைன் ஈஸியாக போட்டு முடிக்கலாம். இந்த ஒரு இதழ் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 இதழ் நீங்களே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த இதழையும் நான் சொன்ன மாதிரி இப்படி உள் சைடில் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இந்த 2 மணியில் தான் விட்டு எடுக்கணும். அதே சமயம் இந்த இதழ் இப்படி உள் சைடில் வர்ற மாதிரி வரணும். இப்படி வெளி சைடில் வச்சிடாதீங்க. அதை பார்த்து ஞாபகமாக கோருங்க. இப்போ இந்த 2 க்ரீன் கலர் மணியில் விட்டு எடுக்கணும். இந்த 5 மணியில் இப்போ வராது, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதழ் சேர்க்கும் போது இந்த 2 க்ரீன் கலர் மணி, இந்த 2 பிங்க் மணி, இந்த 4 மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். மூணு மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். டார்க் பிங்க் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை 1 மணியில் விட்டு எடுக்கணும். அப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும், 5 மணி பூ போடணும். அதுக்கடுத்து இந்த 2 மணியில் ஒயரை விட்டு ஒரு இதழ் சேர்க்கணும். இந்த 4 மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துட்டு மறுபடியும் 3 மணி கோக்கணும். இதே போல் தான் வரும். இன்னும் 2 இதழ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது பாருங்கள்,
இந்த ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். அது கார்னர் மணியாக இருக்கணும். அதையும் செக் பண்ணிக்கிங்க. அதே ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இந்த 6 மணி 5 மணி பூ போடும்போதே 6 மணி பூ போடும்போது கீழே வந்து நம்ம இந்த இதழை ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம். புரியுதான்னு பாருங்கள். ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக போடணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த இடமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துலையும் இந்த லைன்லேயே நம்ம இந்த 5 இதழ் ஜாயின் பண்ண போகிறோம். நான் இப்போ மேலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக லைட் பிங்க் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 5 மணி பூவில் மேலே 2வது மணியில் ஒயர் இருக்குது. நல்லா கவனமாக பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். அடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கீழே வந்து நம்ம 6 மணி பூவில் 2 மணியில் இந்த இதழ் ஜாயின் பண்ணோம். மேலே வரும்போது 5 மணி பூவில் 2 மணியில் நம்ம இதழ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 5 மணி பூவில் தான் 1 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இந்த இதழை இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சென்டரில் இருக்கிற 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த இதழ் ஜாயின் பண்ணுறதுக்கு உள் சைடில் வைக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒன்றும் இல்லை, இந்த பள்ளமாக இருக்குது, இந்த பகுதியை இப்படி பிடிச்சிக்கின்னு இந்த சென்டரு 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்திங்கன்னா அது இப்படி உள்ளே வந்து சேர்ந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், இதே ஒயரை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். நம்ம கீழே போட்டோமே அதே போல் தான் இந்த இதழ் ஜாயின் பண்ணும்போது மேலே 2 மணி கீழே 2, அந்த இதழில் 2 மணி, அந்த 4 மணி தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி பூ போட போகிறோம். 3 மணி லைட் பிங்க் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி லைட் பிங்க் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 2 மணியில் விட்டு எடுக்கணும்.
இப்போ ஒரு 5 மணி பூ போடணும். 3 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது 5 மணி பூ வந்திருக்கு. இந்த சைடில் ஒயரை விட்டு இதில் ஒரு இதழ் ஜாயின் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி இப்படி பிடிச்சிட்டு இந்த 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும். இப்போ இதே ஒயரு இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். அதாவது கீழே 5 மணி பூ போட்டோம் பாருங்கள், அந்த 2 மணியில் தான் அந்த இது ஜாயிண்ட் ஆகும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். இதே போல் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த 2 இதழ் ஜாயின் பண்ண மாதிரியே இன்னும் 3 இதழ் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கடுத்து ஒரு பூ போட்டிருக்கேன். இந்த இதழ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பூ போட்டுட்டு இந்த 1 மணியில் கோக்கும் போது தான் நம்ம இதழ் ஜாயின் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் இந்த 2 மணியில் விட்டு இந்த மணியும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே 5 மணி பூ போடணும். 2 பூ போட்டுட்டு 3வது பூ போடும்போது தான் 1 மணியில் வரும்போது இதழ் ஜாயின் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. கடைசி பூ போடும்போது இந்த ரைட் சைடு ஒயரை கீழே இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும், சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே ஜாயின் பண்ண மாதிரியே தான் மேலே 5 இதழ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மேல் சைடில் 10 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. ஒரு சைடு ஒயர் சின்னதும் ஒரு சைடு ஒயர் பெருசும் இருக்குது. இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். நான் டார்க் பிங்க் எடுக்கிறேன். இதே கலரே வச்சா கொஞ்சம் பார்க்க மொட்டு மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி. இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். கலர்லாம் உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பூக்கு 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 3 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும்.
அதே போல் 5 மணி பூவே தான் கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி டார்க் பிங்க் கோக்கணும். அதே போல் இந்த 5 பூவும் போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு பூ போட்டிருக்கேன், இன்னும் 4 பூ போடணும். 5 பூ வரும், 5 மணி பூ 5 பூ வரும். அதை போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். மேலே ஃபுல்லுமே லைட் பிங்க்கே கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதை அவுத்துட்டு லைட் பிங்க்கே வைக்கிறேன், நீங்களும் அதே போல் வச்சுக்கிங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை இந்த 3 மணிலையும் விட்டு எடுக்கணும். 1 2 3, அப்போ 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். மேலே பாருங்கள் 5 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 5 மணியும் இப்போ தனித்தனியாக தான் இருக்கும். ஒரு முறை இருக்கிற ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த ஒயரு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஒரு ஒயர் தான் சின்னதாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் இங்கே மேலே ஒரு பிங்க் கலர், இந்த 5 மணி பூவில் ஒரு பிங்க் கலர், இதில் இந்த 5 பூலையும் ஒரு பிங்க் கலர் வச்சு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரில் அப்படியே இப்படி கொத்துட்டே வந்துடலாம். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேணுன்றவங்க இந்த ஒயரை கட் பண்ணாமல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணி கோத்துட்டு வந்துடுங்க. இந்த ஒரு ஒயர்லேயே அப்படியே மேலே ஒரு மணி கோத்துட்டே வந்துடலாம். அந்த மாதிரி வேணுன்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே வேணுன்னாலும் விட்டுக்குங்க. இல்லை மேலே மட்டும் ஒரே மணி வேணும்னாலும் இந்த ஒயரில் வச்சு இப்படி நாட் போட்டுட்டு குறுக்க விட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஒரு மணி ஜாயின் பண்ணுறது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்படி சென்டரில் இப்படி ஒரு மணி கோத்துட்டு இப்படி சென்டரில் வச்சுட்டு அப்படியே மணியில் விட்டு எடுத்து நாட் போட்டுடணும். அதே போல் கீழே இப்படி போகும்போது இந்த சென்டரில் ஒரு மணி கோக்கணும். அப்புறம் இந்த சென்டரில் ஒரு மணி, அதே போல் இந்த 5 பூலேயும் ஒரு மணி கோத்துக்குங்க. ஈஸி தான் அது. ஊசி கோத்துட்டு இந்த ஒரு சைடு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதில் ஊசி கோத்துட்டு அப்படியே ஒரு மணி கோத்துட்டே வந்துடுங்க. கடைசியாக நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். 5 அடி ஒயர் கரெக்டாக போயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இந்த 5 மணி பூவில் கூட ஒரு மணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் மேலே. நான் உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக க்ரீன் கலர் மாற்றி வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த 5 மணி பூவில் கூட சென்டரில் ஒரு மணி இப்படி வச்சுக்கலாம். இந்த லைன் ஃபுல்லும் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே காம்பு வேணுன்றவங்க இந்த மாதிரி கம்பியில் ஒரு மணி கோத்துட்டு அந்த கம்பியை உள்ளே விட்டு அப்படியே வளைச்சி விட்டுருங்க. நமக்கு இந்த பூக்கு காம்பு தேவையில்லை. இப்படி பார்க்கும்போது இப்படி வச்சா அழகாக இருக்கும், அவ்வளோதான். காம்பு வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க, இப்படி சென்டரில் இந்த கம்பியை விட்டுட்டு ஏதாகில 2 பூவில் உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு அப்படியே முறுக்கிட்டு நீங்கள் ஒரு மணி கோத்துக்குங்க. தெரியுதான்னு பாருங்கள். இப்போ அப்படியே கம்பி கோத்துட்டு இந்த 2 கம்பியை சேர்த்து அதே க்ரீன் கலர் மணி கோத்துட்டு இந்த காம்பு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? தமிழ் வருட பிறப்புக்காக கோலம் பார்டரில் போட்டு காமிச்சேன். அப்புறம் தாமரை போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.